ஸோ நார்மலாக ஒரு மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே வந்து 190 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து எல்லா ஸ்க்ரீனுமே வந்து 150 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் கிளாம்பாக்கத்தில் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பஸ் இன்னுமே எனக்கு வந்து டயர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செவன் ஸ்க்ரீன் சினிமாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து சோர் கிரீம் ஆனியனு, இன்னொன்று வந்து ஸ்வீட் சில்லி பிபிக்யூ. ஸோ இது வந்து சீஸ் ஃப்ளேவரு. நான் வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ரோ. ஸோ ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ கரெக்டாக இங்கே இருந்தாலும் நிறைய கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக நிறைய கேப் இருக்குது. அது போக ஸ்க்ரீனுமே வந்து ஒரு லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். வணக்கம் தேட்டர் ஃபோர்ட். ஸோ இன்றைக்கி எந்த தேட்டரோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கை கப்பில் இருக்கிற செவன் ஸ்க்ரீன் சினிமாஸோடைய தேட்டர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கரெக்டாக கிளாம்பாக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. காட்டுறேன் பாருங்கள். வாங்க உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் வந்து ஸ்க்ரீனுக்கு போகிற வழி. ஆக்சுவலாக வந்து அங்கிட்டு வந்து டெக்கத்தலானு, ஸோ இதுக்கு இங்கிட்ட வந்து இங்கிட்ட டெக்கத்தலான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்க்ரீனுக்கு போகிற வழி. நான் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து நீங்கள் அவைலபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது பக்கத்துலேயே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க என்னென்ன மூவிலாம் வந்து ஷோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அவங்க எல்இடி டிஸ்பிளேலே வந்து என்னென்ன மூவி என்னென்ன டைமிங்கில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட புக்கிங் சைட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒமோட்டோ டிக்கெட் நியூ ஆப்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அஸ் யூஸ்வல் இவங்களும் வந்து லக்கேஜஸ்ஸு வெளியில் இருக்கிற ஃபுட்ஸு எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து ஒரு கவுண்டரே வச்சுருக்காங்க. ஸோ அதில் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பத்திரமா கேரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு டோக்கன்ஸும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து லிஃப்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் அசஸ் பண்ணிக்கலாம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸு, மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா செக்கிங் கவுண்ட்ரு. ஸோ இதுக்கு மேலே தேர்டு போனீங்க அப்படின்னா வந்து மேலே ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். ஸோ அது வந்து இங்கே செக் பண்ணிவிட்டு தான் வந்து மேலே அலோவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே மொத்தம் 5 ஸ்க்ரீனு. ஸோ இது வந்து ஸ்க்ரீன் 1, இது வந்து ஸ்க்ரீன் 2, இது வந்து ஸ்க்ரீன் 3, இது வந்து ஸ்க்ரீன் 4, இது வந்து ஸ்க்ரீன் 5. ஆக்சுவலாக இங்கே ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு பக்கத்துலேயுமே வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மூவி அடுத்த ஷோ வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலாக இதான் வந்து உள்ள ஃபுட் கோர்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுட் கோர்ட்டில் ப்ரைஸஸ்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களே டீட்டெயிலாக வெளில போட்டாங்க. இது இங்கே இருக்கிற எல்லாமே வந்து சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து டால்பி அட்மாஸ் தான். கிறிஸ்டன் லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் இங்கே எல்லாத்துமே யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கான ஸ்பெசிலிட்டியுமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தண்ணி வேணுனாலும் மினரல் வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிங்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதான் வந்து ஸ்க்ரீன்டோட என்விரான்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே சீட் எல்லாமே வந்து நல்லா குஷன் ஷீட்டு தான். ஸோ நல்லா புஷ்பேக் ஷீட்டு தான். ஸோ சீட்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. வந்து ஃப்ரண்ட் ரோ பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் ரோ இங்கே வந்து ஸ்க்ரீன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரண்ட் ரோவில் நான் உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து ஸ்க்ரீனை விஷுவல் பண்ணுறேன். உண்மையிலே சான்ஸே இல்லை, தரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கழுத்து வலிக்கும், கழுத்து பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரண்ட் ரோ வந்து யாருமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஃப்ரண்ட் ரோ உட்காந்து ஸ்க்ரீனை வந்து தாராளமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கழுத்து வலிக்கிற மாதிரியோ அண்ணாந்து பார்க்குற மாதிரியான ஃபீலே இல்லை, நல்ல ஒரு விஷுவல் இருக்குது. ஆக்சுவலாக இதோட சீட் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இங்கே டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே சீசனிங் எல்லாமே வந்து ஒரு 3 சீசனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பெசிலிட்டி இந்த தேட்டரில் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா தேட்டர்லையும் வந்து ஒரு சீசனிங் தான் கொடுப்பாங்க, இல்லை 2 சீசனிங் கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ இங்கே எல்லாமே வந்து 3 சீசனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே மொத்தம் 3 ஃப்ளேவர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சோர் க்ரீம் ஆனியனு, இன்னொன்று வந்து ஸ்வீட் சில்லி பிபிக்யூ. ஸோ இது வந்து சீஸ் ஃப்ளேவரு. ஆக்சுவலாக இதான் வந்து ஸ்க்ரீன் 4ஓட என்விரான்மெண்ட் பார்த்துக்கோங்க. 2, 3, 4 எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் 2ல் எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அஸ் யூஸ்வல் அங்கே சொன்ன மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து 150 ருபீஸ் தான். ஸோ அதுவுமே ஃபேராக தான் இருக்குது. ஸோ 190 சார்ஜ் பண்ணாமல் 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதோட சீட் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதான் வந்து ஸ்க்ரீன் 5. கம்பேரிட்டிவ் 2, 3, 4 இன்னும் ஸ்க்ரீன் 5 தான் இருக்கிறதுலே பெரிய ஸ்க்ரீன். ஸோ இதோட சீட் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றதையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஸ் யூஸ்வல் இது வந்து புது தேட்டர்னால ஷீட் எல்லாமே வந்து குஷன் ஷீட்டு தான். ஸோ புஷ்பேக் ஷீட்டு தான், நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நீங்கள் கூட பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ரோ. ஸோ ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் சொல்லிட்டு தெரியல. ஸோ கரெக்டாக இங்கே இருந்தாலும் நிறைய கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக நிறைய கேப் இருக்குது. அது போக ஸ்க்ரீனுமே வந்து ஒரு லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் ரோ கிடச்சிச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, தாராளமாக உட்காந்து பாருங்கள். கழுத்து வலிக்கிற மாதிரியான எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஆக்சுவலாக இதான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிற வே. ஸோ உள்ளே போய் காட்டுற பாருங்க ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது மல்டிப்ளெக்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ணனால ரெஸ்ட் ரூம்லாம் இந்த குறை இருக்காது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஆக்சுவலாக இதான் வந்து உள்ள ரெஸ்ட் ரூம் என்விரான்மெண்ட் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது புதுசாக ஓப்பன் ஆகிருக்க மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்னால ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இந்த குறை இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ்க்கு உள்ள நல்லா டீட்டெயிலாக காட்டிட்டேன், பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவரால் ஸோ நீங்கள் கிளாம்பாக்கத்தில் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பஸ் இன்னுமே எனக்கு வந்து டயர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 7 ஸ்க்ரீன் சினிமாஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே மொத்தமே 5 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. 5 ஸ்க்ரீன்ஸோட ப்ரைஸுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே வந்து
190 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து எல்லா ஸ்க்ரீனுமே வந்து 150 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா படமே வந்து 5 ஸ்க்ரீன் இருக்கிறனால மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா படமே வந்து ஸ்க்ரீன் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு டைம் ஷெடியூல் வந்து டைட்டாக இருக்குது, நான் ஊருக்கு போகணும், ஸோ அது வரைக்கும் நான் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக செவன் ஸ்க்ரீன் சினிமாஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறோம். until then bye from Theatre Fort. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.